முடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு, வரப்பெல்லாம் வெட்டியாச்சு. ஆமா பேக்ல இருக்கு. போங்கப்பா போங்க. சிக்கன் மாதிரி மின்னல் வெட்டு சட்டாம்புல போறாரு வேலையை முடிச்சுட்டு. சென்னையில் என்ன ஃபேமஸ் தெரியுமா? இவர் அங்கே போயிட்டா நினச்சிக்கிட்டு இருக்க சாதாரணமா. அவன் தெரியாம வேற தெரியாம இருக்கான். அவர்தான் மின்னல் வெட்டு சட்டாம்பிள்ளை. சண்டை அப்போ அந்த காலத்தில் சண்டை போடுறதுலே ஃபேமஸ். கிளம்படி சண்டையில் சும்மாவே கமெண்ட் வித்தியாசம் வரும். முன்னால் பார்த்துப்போங்க. அதுதான் இப்போ வந்தாச்சு, இதை எடுத்தாச்சு, வெட்டி ஃபுல்லாக ஏற்றியாச்சு. வரப்பை ஏற்றணும். வரப்பு உயரம் நெல் உயரம் நீர் உயரம். நீர் உயரமா? வரப்பு உயரம் நீர் உயரம். ஆமாம், அப்படி வெட்டியிருக்கோம். சுத்தமாக்கியாச்சு. சரியான வேலை. ஆரோக்கியத்துக்கு தான் இந்த வேலை செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. இருட்டிட்டு ஆரோக்கியம் சுகர் வராமல் இருக்கா பார்த்துக்கணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதோட பாருப்பா, எக்ஸசைஸ் பண்ணுறதோட இதே மாதிரி வேலையை செஞ்சோம்னா ஒரு வாரம் நம்ம அழகாக, நம்ம வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம உடம்ப நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெட்டி வீசி நம்ம எவ்வளோ ஆன வரப்பை 3 ட்ரிப்பு பண்ணியிருக்கு. அந்த வரப்பை ஃபஸ்ட்டு வரப்பை ஃபுல்லாக தரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சைடு பக்கம் ஒதுக்கியிருக்கு. அதுக்கப்புறம் சுத்துக்கால் விதைக்கிறது. இது எல்லாமே சிலம்பத்தில் சுத்துக்கால் இருக்குது, பக்க ஒதுப்பு இருக்குது, அப்புறம் மிதிச்ச அணைப்பருப்பு இருக்குது, அணைச்சிருக்கு வரப்பெல்லாம். இப்படிலாம் நம்ம அழகாக விளையாடுறது தான், வேலை செய்கிறது தான் இந்த ஒரு திருப்தி இருக்கும். இதே மாதிரி எவனும் செய்ய மாட்டான். காசு கொடுத்தாலும் எவனும் எந்த பேரும் செய்ய மாட்டான். இது நம்ம சொந்தத்துக்காக செய்தோம். நம்ம அதுக்காக புது வரப்பு ஏற்றுற மாதிரியே இது கணக்கு. ஏன்னா கஷ்டம், ஏன்னா வேலை கூலி நான் வேலை செய்ய முடியாதுல்ல. இவ்வளோ வேலை செய்யறதுக்கு நம்ம சுற்றி வரப்பே போட்டு விட்டுறலாம். அதனால் இது செய்யணும் ரொம்ப நாளில் இருந்தேன், செஞ்சாச்சு. உடம்பு நல்லா அழகாக இருக்குது. ஒரு வலி தெரியல, போதை இருக்கமா நான் ஜம்முன்னு அழகா, வலி கிடையாது ஒன்று. அப்படி போய் படுத்தோம்னா வலியோட அந்த வலி இருக்குது தெரியுமா? சிரமம் விளையாண்டுட்டு நல்லா விளையாண்டுட்டு ஒரு வலி இருக்கும். அந்த வலி இப்போ அழகாக இருக்குது, அது சுகமாக இருக்குது. அந்த சுகம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியலை. அதனால் இதே மாதிரி இன்னும் அடுத்து வரப்பெல்லாம் போடணும். உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக கொண்டு வரதுக்கு. அதுக்கு பிறகு நம்ம சிலம்பம் விளையாண்டுக்கலாம். சிலம்பமும் இதுதான், அணைப்பருப்பு, ஒட்டெருப்பு, சுத்துக்கால் அறுப்பு, இது எல்லாம் அதே இருக்குது. அப்புறம் லைட்டாக புல்லு அறுக்கிறது, அது அறுப்பு. அதுக்கப்புறம் நல்லா வெட்டி வீசுறது, வீச்சு இருக்குது. எல்லாமே சிலம்பமும் சாப்பிட விவசாயமும் உயிர் வாழ தேவை ரெண்டும் ஒன்று தான். அதை வச்சு நம்ம விளையாடுறது தான் இந்த சிலம்பல். சரி பார்ப்போம். இப்போ போய் திரும்ப எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த உடம்பு இந்த வேலை இப்போ என்னென்னா ஒன்று சொல்லுவேன். இப்போ இந்த எதுக்கு பழைய காலத்தில் வேலை செஞ்சுட்டு சிலம்பம் விளையாடுதாங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரே சைடாக வீசியிருப்பேன். கையை வந்து இப்படியே தான், இந்த வீச்சிலேயே தான் போகும், இப்படி வீச்சு தான் போகும்.